friends, welcome to Crafty channel. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம்ல. இன்றைக்கி நம்ம 5 cute stationery items அப்படி வீட்டிலே சேர்ந்தால் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பென்சில் டாப்பர். இதுக்கு ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக க்ளே எடுத்துக்கோங்க. க்ளே எடுத்து நீங்கள் ரவுண்டாக உருட்டிடுங்க. உருட்டினதுக்கப்புறம் பென்சில் உள்ளே போகிற மாதிரி லைட்டாக ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணிடுங்க. நான் எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி. க்ளூ உள்ளே அப்ளை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நான் உள்ளே க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மேலே கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் அதுக்கு பின்னாடியுமே கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி பேப்பர் ஹார்ட் நான் வந்து செஞ்சுருக்கேன். அது பின்னாடி ஒட்டிக்கிறேன். நீங்கள் கார்ட்போர்டில் கூட செஞ்சுக்கலாம். கார்ட்போர்டில் செஞ்சால் உழுவ சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் பேப்பரில் செஞ்சேன். ஒரு 5 minutes ட்ரை பண்ண விட்டுட்டு லைட்டாக கிளிட்டர்ஸ் அதில் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் மினி டைரி. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நோட் புக் மாதிரி பேப்பர் எல்லாத்தையும் கம் போட்டு ஒட்டிடுங்க. இல்லைன்னா நீங்கள் நடுவில் ஸ்டாப்லர் கூட அடிச்சிடலாம். இப்போ நான் வீட்லேயே செஞ்ச கலர் பேப்பரை நான் மேலே ஸ்டிக் பண்ணிடுறேன். நீங்கள் நார்மல் கலர் பேப்பர் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் மேலே நான் டைரின்னு எழுதிடுறேன். டைரின்னு எழுதிட்டு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ்க்கு நான் ஒரே ஒரு சின்ன பேப்பர் ஹார்ட் மட்டும் ஒட்டிடுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் பண்ண மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை. ஓகே, இப்போ நான் பண்ண மாதிரியே நீங்களும் ஸ்டிக் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நான் பேக் சைடுமே வந்து கலர் பேப்பர் ஸ்டிக் பண்ணிடுறேன். நீங்கள் ஸ்டிக் பண்ணதுன்னா பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுறலாம். அதுதான் நம்மளோட மினி டைரி ரெடி. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டிடலாம். பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிற்காது. அதனால தான் நான் வந்து பேப்பர் ஒட்டியிருக்கேன். நீங்கள் சைடில் வேணாலும் பேப்பர் ஒட்டிடலாம். இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து லவ் யூ அப்படின்னு எழுதிடுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி பேப்பர் ஹார்ட்டை நான் அது மேலே சைடில் ஒட்டிடுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிடுறேன். உள்ளேயுமே நான் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பார்த்தா தெரியும். சைடில் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே இந்த மாதிரி குட்டி குட்டி உங்களுக்கு தேவையான திங்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இதேமாரி நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் புக் மார்க். இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். அதை ஒட்டுக்கா வச்சு நம்ம க்ளூ போட்டு ஒட்டிட்டு பெயிண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மேலே ஒரு ஃப்ளவர் நான் ஒட்டிக்கிறேன். ஃபோம் ஃப்ளவர். அந்த கலர் நான் வந்து வச்சேன், பட் அட்ராக்டிவாக தெரிகிற மாதிரி இல்லை. அதனால நான் வந்து இந்த கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கீழே அதே மாதிரி நான் ஒரு குட்டி பேப்பர் ஹார்ட் வந்து 2 ஒட்டிக்கிறேன். இப்போது அந்த ஹார்ட்டுக்கு கீழே நீங்கள் வந்து குட்டியாக ஸ்டோன் ஒட்டிடலாம். நான் 2 ஹார்ட்டுக்கு கீழே 2 ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிறேன். இப்போ வச்சு பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு ஈஸியாக ஒரு புக் மார்க் ரெடி. நெக்ஸ்ட்டு பேப்பர் டேப். இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைனாக நீங்கள் வந்து பேப்பர் எத்தனை வேணாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ டெக்கரேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் இன்னொன்றையும் டெக்கரேட் பண்ணிடுறேன். நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அதே பேப்பரில் இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்டாக நான் வந்து இது செஞ்சுருக்கேன். நீங்கள் இதேமாரி கார்ட்போர்டில் கொஞ்சம் தின்னான கார்ட்போர்டில் கூட செஞ்சிடலாம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரோல் பண்ணிடுறேன். ரோல் பண்ணி அதில் லைட்டாக கொஞ்சமாக க்ளூ ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்மளுக்கு எடுக்கும்போது பிஞ்சு வந்துடும். இதே நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து டேப் ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட 5 cute stationery items ரெடி. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கிராஃப்ட் வேணும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருந்தால் நம்ம செஞ்ச கிராஃப்ட்ஸ் பென்சில் டாப்பர், மினி டைரி, ஸ்டோரேஜ் பாக்ஸ், bookmark and paper tape.
அவ்வளோதான், இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.